வணக்கம் நண்பர்களே. உங்களை பொறுத்தவரை மகாபாரதத்தின் சிறந்த காதல் கதை எது? துரியோதனன் பானுமதி காதல் கதை. எனக்கு மகாபாரதத்தில் துரியோதனன் பானுமதியின் காதல் கதை பிடிக்கும். இந்த கதை நீங்கள் கேட்டு பார்த்து புளித்த கதைதான், ஆனாலும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன். துரியோதனன் மனைவி பானுமதியும் கர்ணனும் ஒரு நாள் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர். பாதி ஆட்டத்தில் திடீரென்று பானுமதி எழுந்தாள். அவள் தோற்கும் நிலையில் இருந்ததால் பயந்து ஓட பார்க்கிறாள் என்று நினைத்த கர்ணன் அவள் புடவையை பிடித்து இழுத்து நிறுத்த முயற்சி செய்தான். கை தவறி பானுமதியின் இடுப்பில் இருந்த மேகலையில் கர்ணன் கை சிக்கவே மேகலையில் ஒட்டியிருந்த முத்துக்கள் சிதறின. பானுமதி திடீரென எழுந்ததற்கு காரணம் அவளது கணவன் துரியோதனன் உள்ளே நுழைந்ததாகவும் துரியோதனன் கண் முன்னால் முத்து மேகலை சிதறவே இருவரும் தலை குனிந்து நின்றனர். அடுத்தது என்ன நிகழுமோ என்று பானுமதியும் கர்ணனும் அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் துரியோதனன் எடுக்கவோ கோக்கவோ என்றான். இந்த முத்துக்களை எடுக்கவா அல்லது மாலையாக கோர்த்து தரட்டுமா என்று அன்போடு வினவுகிறான். கர்ணனின் நட்பை கடவுளுடன் கொண்ட நட்பாக கருதுபவன் துரியோதனன். கர்ணனுடைய ஒழுக்கத்தின் மீது அவனுக்கு சிறிதும் ஐயமும் ஏற்படவில்லை. கர்ணனே வியப்படையும் அளவுக்கு அவன் நடந்து கொண்டான. அதனால் அல்லவோ அந்த புறத்தில் தன் மனைவியுடன் மாற்றான் ஒருவனை சொக்கட்டான் ஆட அனுமதித்தான். கர்ணனோ துரியோதனனுக்கும் மேலே ஒரு படி சென்று நட்புக்கு இலக்கணம் வகுத்தவன். இப்படி கர்ணன் மேல் உள்ள நட்பின் காரணமாகவே துரியோதனன் பானுமதி மேல் ஐயம் கொள்ளவில்லை என்று நாம் எண்வது தவறு. துரியோதனன் தன் மனைவி மேல் நம்பிக்கையும் அன்பும் கொண்டவன். இதற்கு சான்று ஒன்று கூறுகிறேன். ஒரு தடவை பாஞ்சாலி அனைவருக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது துரியோதனன் பாஞ்சாலியை பார்த்து கேட்டான், இன்று யாருடைய முறை என்று. பாஞ்சாலிக்கு அது பெரிய அவமானமாக எண்ணி அழுது கொண்டு உடனே அறைக்குள் சென்று விட்டாள். இதை பார்த்த கண்ணன் உடனே வந்து பாஞ்சாலியுடன் ஒரு யோசனை சொல்கிறார். போய் துரியோதனனிடம் சொல்லு என்று நாகராஜாவின் முறை என்று. பாஞ்சாலி தயங்கிக் கொண்டு உணவு பரிமாற செல்கிறார்கள். மறுபடியும் துரியோதனன் அதே கேள்வியை கேட்கிறான். அப்பொழுது பாஞ்சாலி விடையளித்தாள், இன்று நாகராஜாவின் முறை என்று. உடனே துரியோதனனுக்கு வியர்த்து விறுவிறுத்து விட்டது. உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டான். பாஞ்சாலிக்கு பேர் அதிர்ச்சி, ஏன் துரியோதனன் இடத்தை விட்டு அச்சப்பட்டு சென்று விட்டான் என்று. அப்பொழுது கண்ணன் விடையளித்தார், பானுமதி துரியோதனன் மீது தீராத காதல் கொண்டாள். ஆனால் துரியோதனன் திருமணத்திற்கு பின்னர் பானுமதியை பெரிதும் அக்கறை காட்டுவதில்லை. ஆனால் பானுமதிக்கு துரியோதனன் தன்னை சுத்தி சுத்தி வரவேண்டும் என்று எண்ணம் இருந்தது. இதனால் ஒரு முனிவரை பார்த்து ஒரு மதிமயக்கும் மூலிகையை வாங்கி வந்து பாலில் கலந்து துரியோதனனுக்கு கொடுக்க கொண்டு சென்றாள். அந்த நேரம் துரியோதனன் மது போதையில் இருந்தான். இதனால் பால் குடிக்க விரும்பவில்லை அவன். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பானுமதி. ஆனாலும் குடியுங்கள் என்று மறுபடியும் கொடுத்தாள். துரியோதனன் பாலை தவறுதலாக தட்டிவிட்டான். அப்பொழுது அந்த வழியாக வந்த நாகராஜா அந்த பாலை குடித்து விட்டார். இதன் விளைவாக பானுமதியின் மேல் நாகராஜாக்கு மோகம் ஏற்பட்டது. இதனால் பானுமதியை கடத்த முயன்றான். நிலை உணர்ந்த துரியோதனன் மனைவி மீது ஐயம் கொள்ளமல் நாகராஜாவிடம் காலி விழுந்து வேண்டிக் கொண்டான். நிலையை உணர்ந்த நாகராய் பானுமதியை மன்னித்தார். ஆனாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனது கோயிலுக்கு வந்து எனக்கு பால் ஊற்ற வேண்டும் என்று சொன்னார். இதை பானுமதியும் துரியோதனனும் சேர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைவேற்றி வந்தனர். உங்களுக்கு தெரியும் துரியோதனன் எப்படிப்பட்டவன் என்று. ஆனாலும் தன் ஆணவத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தனது மனைவிக்காக நாகராஜாவின் காலை பிடித்து கெஞ்சினான். மது போதையிலும் தனது மனைவி மேல் ஒரு துளி கூட ஐயம் கொள்ளவில்லை. மாறாக தனது அன்பை வெளிப்படுத்தினான். தனது தவறை உணர்ந்து அதன் பின்னர் பானுமதியை இவ்வாறு தவிக்க விட்டதில்லை. இதனால்தான் துரியோதனன் பானுமதியின் காதல் கதை எனக்கு பிடிக்கும். சுயம்வரத்தில் தொடங்கி அவன் மரணம் வரை அவளை நன்றாகவே வைத்து பார்த்து கொண்டான். துரியோதனனாக எப்போதும் உண்மையானவனாகவே இருந்தான். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.